சைக்கிள் எந்த எலும்பு இல்ல ஹெல்மெட் சாலை விபத்தில் சிக்கி நடுரோட்டில் காயங்களோடு கிடந்த இளைஞரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த KN நேரு. திருச்சி மாவட்டம் தொட்டியம் உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்றதுக்காக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரான KN நேரு கார்ல போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ தொட்டியத்துல இருந்து முசிறி போற சாலையில இருசக்கர வாகனத்துல சென்ற இளைஞர் ஒருத்தர் விபத்துல சிக்கி இருந்ததை பார்த்து உடனடியா கார்ல இருந்து கீழே இறங்கி வந்து விபத்துல சிக்கி இருந்த அந்த இளைஞர் கிட்ட அவரோட உடல்நலம் குறித்து விசாரணை செஞ்சு உடனடியா அவரை மீட்டு காவல்துறை வாகனத்திலேயே சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காரு. ஆம்புலன்ஸ்க்கு கூட வெயிட் பண்ணாம போலீஸ் வாகனத்திலேயே இளைஞரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்கிற அமைச்சரோட இந்த ஒரு வீடியோ தான் இப்போ இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது. வருஷத்துக்கு முன்னாடி நான் நடிச்ச முதல் படம் சட்டம் என் கையில் ஒரு படம், அதுலயே செத்து போயிருவேன். தேங்காய் தூக்கிட்டு வந்தா நான் ஓடிட்டேன். கேமரா பார்த்து சிரிங்க அப்படின்னாங்க. சிரிக்க மாட்டேன். ஏன் என்ன பிரச்சனை இல்லை சார், சிரிக்காட்டி நிஜமாவே மண்டை போட்டிங்கன்னு விடுறது. அது ஏன் பிரச்சனை உன் பிரச்சனை இல்லை, எனக்கு நீ கடைசி நாள் ஷூட்டிங் தானே ஒண்ணு இப்படி நான் 47 வருஷமாச்சு நல்லா தான் இருக்கிறேன். அதனால ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பகுத்தறிவாளர் இதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். செத்து போற மாதிரி நடிச்சிட்டோம்னு வச்சுக்கலாம், உடனே எங்களுக்கு செத்து போன மாதிரி நடிச்சவங்களுக்கு தேங்காய் சுத்துவாங்க. கேமரா பார்த்து ஒரு தடவை சிரிக்கணும், இல்லாட்டி நிஜமாவே செத்து போயிடுமாமா. இந்த காமெடி வேற இருக்குது எங்க டிபார்ட்மெண்ட்ல. இந்த சுயநலமா பார்த்தாலும் கூட நம்முடைய தனி மனித மகிழ்ச்சிக்கு தடையாக இருப்பது இந்த மூட நம்பிக்கைகள் தான். இந்த அத்தனை மூட நம்பிக்கை தூக்கி வீசிட்டீங்கன்னா நீங்க வந்து ஃப்ரீ பேர்ட், சிறகடிச்சு பறந்துட்டே இருக்கலாம். எதை பத்தி கவலை இல்லை. இன்றைய சூழ்நிலையில் நமக்கு அமைந்த ஒரு வாய்ப்புகளில் எது சிறந்தது அப்படின்னு அதை தேர்ந்தெடுத்து நம்ம வாழ்க்கை பயணத்தை நடத்திக்கிட்டு போயிட்டே இருப்போம். கெத்துன்னு ஒரு படம், இன்றைய தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் கூட நடிக்கிற ஒரு படம். அவர் அந்த காட்சியில் இல்லை, வேற ஒரு காட்சியில ஒரு மேலே ஏறி ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி விஷயம். அது